இப்ப இலங்கையிலிருந்து வெளியேறி புலம்பெயர் நாடுகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கான 2026ஆம் ஆண்டுக்குரிய தடை செய்யப்பட்ட பெயர் பட்டியல் வெளியாக இருக்குது. இவர்கள் யாருமே மீள இலங்கைக்குள்ள நுழைய முடியாது. அதே நேரம் ஒரு சிலருக்கு எதிராக இன்டர்போலுடைய சிவப்பு அறிவித்தலும், இன்னும் ஒரு சிலருக்கு எதிராக இன்டர்போலுடைய நீல அறிவித்தலும் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இங்க மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா, இந்த பெயர் பட்டியலில் இருக்கக்கூடிய பல பேர் 95ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்திருக்கக்கூடியவர்கள். அதாவது 96, 97 என்று சொல்லி 2001ஆம் ஆண்டு பிறந்தவருடைய பேர் கூட இந்த பட்டியலில் உள்ளடக்கப்பட்டிருக்குது. இப்படி யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் வெளியாக இருக்குது, அவர்கள் இலங்கையில் எங்கே இருந்தவர்கள், இப்ப எந்த நாட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் என்ன என்று சொல்லி சகல விவரங்களுமே வெளியாக இருந்தாலும் சுருக்கமாக அவர்களுடைய பெயரையும் முகவரியையும் மாத்திரம் சொல்லிக் கொண்டு போறேன். இதுல யாரையாவது நீங்கள் உறுதிப்படுத்தணும்டா அவர்களுடைய பெயரை தயவு செய்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவர்களுடைய முழுமையான விவரத்தையும் அனுப்பி வைக்கிறேன். முதலாவது இலக்கம் 44 நாவலர் வீதி பண்டாரிக்குளம் வவுனியாவை சேர்ந்த வேலுப்பிள்ளை ரேவதன். 253 தீரவிலொழுங்கை வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த தற்பொழுது லண்டனில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சண்முக சுந்தரம் கந்தசேகரன். கோவில் வீதி நல்லூர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் நிரோஷன். ஆனைக்கோட்டை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்பொழுது சுவிட்சர்லாந்து முகவரியை கொண்டிருக்கக்கூடிய செல்லையா ஜெயபாலன். வல்வெட்டித்துறை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கனகராசா ரவிசங்கர். புளியங்குளம் வீதி நெடுங்கேணி வவுனியாவைச் சேர்ந்த கிருஷ்ணபிள்ளை சிவஞானம். வேலனை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்பொழுது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய பசுபதி பிள்ளை உதயமூர்த்தி. புத்தூர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்பொழுது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய பூபாலசிங்கம் திருபாலசிங்கம். பருத்தித்துறை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்பொழுது சுவிட்சர்லாந்து முகவரியை கொண்டிருக்கக்கூடிய விஜயரத்தினம் சிவநேசன். உடுப்புட்டி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்பொழுது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய சபாபதி விமலநாதன். சாவகச்சேரி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்பொழுது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய செல்லக்கிளி ஆனந்தன். சுண்டிக்குளம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்பொழுது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய சின்னராயா ரவிசங்கர். பொலிகண்டி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்பொழுது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய சிவசுப்பிரமணியம் சுந்தரலிங்கம். கரவட்டி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்பொழுது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய சின்னையா மகேஸ்வரன். இலக்கம் 71 பிரதான வீதி திருகோணமலையைச் சேர்ந்த தற்பொழுது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய தாமோதரம் பிள்ளை சிவநாதன். வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்பொழுது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய வைரவநாதன் நிமலன். காரைநகர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்பொழுது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய வைரமுத்து தவராசா. கொடிகாமம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்பொழுது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய கனகசபை பரணி ரூபசிங்கம். சுன்னாகம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த செல்வராசா ஜீவராணி. காங்கேசந்துறை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்பொழுது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய செல்லையா லோகநாதன். நுணாவில் மத்தி சாவகச்சேரியைச் சேர்ந்த சின்னையா சிவரூபன். அம்பாள்குளம் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஜோசப் பீட்டர் ரொபின்சன். முல்லை வீதி மாங்குளத்தைச் சேர்ந்த தற்பொழுது இந்திய முகவரியை கொண்டிருக்கக்கூடிய தன்னம் புஷ்பலட்சுமி. புங்குடுதீவு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்பொழுது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய அப்பாத்துறை செந்தில் விநாயகம். செல்வநகர் கிளிநொச்சியைச் சேர்ந்த தணிகாசலம் ஸ்ரீசங்கர். உரும்புராய் வடக்கு உரும்புராயைச் சேர்ந்த ஜெகதேவன் வாகீசன். ஆனந்தபுரம் கிளிநொச்சியைச் சேர்ந்த கந்தவனம் ஸ்ரீசங்கர். ஓட்டுமடம் வீதி வண்ணார் பண்ணை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்பொழுது நியூயார்க் முகவரியை கொண்டிருக்கக்கூடிய விஸ்வநாதன் ருத்ரகுமாரன். ஆனந்தபுரம் வடக்கு கிளிநொச்சியைச் சேர்ந்த தர்மலிங்கம் ஜெயந்தன். இலக்கம் 154 திருநந்திக்கேணி கிளிநொச்சியைச் சேர்ந்த மார்க்கண்டு சிவரூபன். கணேசபுரம் வவுனியாவைச் சேர்ந்த வெள்ளையா தயாளன். இலக்கம் 184 கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்பொழுது ஜெர்மனி முகவரியை கொண்டிருக்கக்கூடிய சந்திரா வரதகுமார். பரராசசேகர பிள்ளையார் கோவில் வீதி இணுவிலைச் சேர்ந்த கந்தசாமி கமலராஜ். இலக்கம் 473 குப்புளான் ஏழாலையைச் சேர்ந்த வீரசிங்கம் நாகேஸ்வரன். இலக்கம் 108/2 சாவகச்சேரி வீதி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நடராஜா சத்தியசீலன். வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தற்பொழுது நோர்வே முகவரியை கொண்டிருக்கக்கூடிய பேரின்ப நாயகம் சிவபரன். சோதிவம்படி ஒழுங்கை மானிப்பாயைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியம் ஜே கணேஷ். அடம்பன் மன்னாரைச் சேர்ந்த பொன்னுச்சாமி பாஸ்கரன். மண்டுவில் புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த தற்பொழுது மலேசிய முகவரியை கொண்டிருக்கக்கூடிய ஜீவரத்தினம் ஜீவகுமார். நெல்லியடி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மகாத்மாஜி அனோஜன். தெல்லிப்பளை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிங்கராஜா வினேஷ். பண்டாரிக்குளம் வவுனியாவைச் சேர்ந்த சகாதேவன் வசந்தகலா. தற்பொழுது கோலாலம்பூர் மலேசியாவில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பூங்குழலி. அம்பாள் நகர் சாந்தபுரம் கிளிநொச்சியைச் சேர்ந்த ராமையா விவேகானந்தன். கற்குழி முதலாவது வீதி சாவகச்சேரியைச் சேர்ந்த அமிர்தலிங்கம் திலீபன். மிருசுவில் தெற்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நித்யானந்தன் கஜகோகிலன்.
அல்வாய் தெற்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கணபதி பிள்ளை கவினாஸ், திருநகர் கிளிநொச்சியைச் சேர்ந்த பரமானந்தன் ஜாதவன், வன்காலை மன்னாரைச் சேர்ந்த தற்பொழுது லண்டன் முகவரியை கொண்டிருக்கக்கூடிய சுரேஷ், 5வது பிரிவு புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த கமலநாதன் சதீஷ்குமார், மாசியப்பட்டி சண்டிலிப்பாயைச் சேர்ந்த கந்தசாமி கிருஷ்ணகுமார், நெல்லிக்காடு அம்பாறையைச் சேர்ந்த தற்பொழுது சுவிஸ் முகவரியை கொண்டிருக்கக்கூடிய பாக்கியநாதன் திருநாவுக்கரசு, கைவேலி மேற்கு புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த மோகன சுந்தரம் சின்னத்துறை, மன்னார் வீதி பூனகிரியைச் சேர்ந்த மகேந்திரன் பார்த்திபன், முக்கொம்பன் பூனகிரியைச் சேர்ந்த ரமேஷ் சுஜந்தன், பல்லவராயன் கட்டு பூனகிரியைச் சேர்ந்த சபாரத்தினம் தூயவன், முக்கொம்பன் பூனகிரியைச் சேர்ந்த அண்டன் சார்ல்ஸ் பவித்திரன், இலக்கம் 65 புதிய வீடமைப்பு திட்டம் பூனகிரியைச் சேர்ந்த உதயஸ்வரூபன் உமாசுதன், சின்ன பல்லவராயன் கட்டு பூனகிரியைச் சேர்ந்த ரத்னபாலசிங்கம் இளவேந்தன், பள்ளிக்குடா பூனகிரியைச் சேர்ந்த லிங்கேஸ்வரன் இம்பராசா, கட்டப்பிரான் மூதூரைச் சேர்ந்த செல்லப்பாக்கியம் சுதாகரன், கோவில் வீதி மூதூரைச் சேர்ந்த கிருபராஜா சத்தியரூபன், நீதிமன்ற வீதி திருகோணமலையைச் சேர்ந்த பாக்கியதுரை நகுலேஸ்வரன், உருத்திரபுரம் கிளிநொச்சியைச் சேர்ந்த தங்கராசா ஜெயந்தன், பாரதிபுரம் கிளிநொச்சியைச் சேர்ந்த தங்கத்துறை நிசாந்தன், அம்பாள்குளம் கிளிநொச்சியைச் சேர்ந்த கனகலிங்கம் விஜிதா. இப்படி இவர்கள் அனைவருடைய பெயர் பட்டியலும் 2470 கீழ் 19 என்று இலக்கமிடப்பட்ட இலங்கை அரசாங்கத்தினுடைய வர்த்தமானி மூலமாக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்குது. இவர்கள் அனைவருமே மீள நாட்டுக்கு திரும்பினால் கைது செய்யப்படுவார்கள் என்றும், அதே நேரம் இதில் பல பேருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை, அதாவது இன்டர்போலினுடைய சிவப்பு எச்சரிக்கையும் நீல எச்சரிக்கையும் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இதனுடைய முழுமையான படிவம், அதாவது அந்த அரச வர்த்தமானியை என்னுடைய வாட்ஸ்அப் மூலமாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த சேனலில் இணைந்து கொள்றதுக்கான இணைப்பையும் நான் கமெண்ட்ஸில் கொடுத்திருக்கிறேன். அதற்குள்ள வந்து நீங்கள் இந்த முழுமையான வர்த்தமானியை தரவிறக்கம் செய்து யார் யாருக்கு எதிராக சிவப்பு பிடியாணைகள், யார் யாருக்கு எதிராக நீல எச்சரிக்கைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி சகல விவரங்களையும், அதாவது உங்களுடைய பெயர்களில் இருந்து முகவரிகளில் இருந்து என்ன குற்றத்துக்காக இந்த தடை பட்டியல்கள் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்குது என்று சொல்லி சகல விவரங்களையும் நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். அதே போல இந்த பெயர் பட்டியல் என்றது ஒவ்வொரு வருடமுமே புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்படும். அதாவது 2025ஆம் ஆண்டும் இதே போல ஒரு பெயர் பட்டியல் வெளியாக இருந்தது. அதில் இல்லாத பல பேருடைய பெயர்கள் இதில் சேர்க்கப்பட்டிருக்குது. அதே நேரம் பலருடைய பெயர்கள் பல காரணங்களை சொல்லி நீக்கப்பட்டிருக்குது. அதே போல 7 பிரதான அமைப்புகள், அதாவது இந்த சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, கனடா, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இருந்து இயங்கக்கூடிய 7 பிரதான தமிழ் அமைப்புகளுடைய பெயர்களும் இந்த பட்டியலில் இழுக்கப்பட்டிருக்குது. அதாவது அந்த தமிழ் அமைப்புகளும் தடை செய்யப்பட்ட பட்டியல்களாக சேர்க்கப்பட்டிருக்குது. அவற்றினுடைய முழுமையான விவரங்களும் நான் இந்த அரச வர்த்தமானி மூலமாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அதே நேரம் இதில் நீங்கள் யாரையாவது உறுதிப்படுத்திக் கொள்ளணும்னா தயவு செய்து அவர்களுடைய பெயர்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அவர்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் இல்லாட்டிக்கு அவர்களுடைய கடவுச்சீட்டு இலக்கம் ஊடாக இன்ன நபர்தான் என்றதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். உண்மையிலேயே மிக மிக முக்கியமான ஒரு விடயம், தயவு செய்து உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவர்கள் என்று சொல்லி யாரெல்லாம் இப்போ புலம்பெயர் நாடுகளில் வசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த காணொலி அனுப்பி வைங்க. அவர்களுக்கு பல விதங்களில் இது பிரயோசனமாக இருக்கும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இன்னமும் தொடர்ந்து இலங்கை அரசாங்கத்தால் இந்த நபர்கள் எல்லாமே தடைப்பட்டியலில் வைத்திருக்கப்படுறதுக்கான மிக பிரதான காரணங்கள் என்ன, இதில் எப்படியான நியாயங்கள் இருக்குது, ஏன் தொடர்ந்தும் இந்த தடைப்பட்டியல் பேணப்படுகிறதுன்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இந்த தடைப்பட்டியல்கள் முற்றிலுமாக நீக்கப்படணுமா இல்லை என்று சொன்னால் இதை சார்ந்து இலங்கை அரசாங்கம் கரிசனை கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் என்னன்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.